மகா கும்பமேளா இன்று தொடங்குகிறது. 1.5 மாதம் நடைபெறும் விழாவில் 40 கோடி பேர்கள் குவிவார்கள் என்று எதிர்பார்ப்பு. போலியான டோக்கன்களை பயன்படுத்தி நுழைந்தால் கடும் நடவடிக்கை. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வழி நெறிமுறைகளை வெளியிட்டு காவல்துறை எச்சரிக்கை. நெல்லை மாவட்டத்தில் பொங்கல் பரிசு வழங்குவதில் குளறுபடி என புகார். நியாயவிலை கடைகளில் விலையில்லா வேஷ்டி சேலைகளில் இருப்பு குறைவாக இருப்பதாகவும் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாஜகவும் அறிவிப்பு. அதிமுக தேமுதிக ஏற்கனவே புறக்கணித்திருப்பதால் இருமுனை போட்டி சூழல். இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஆணவம் நல்லதல்ல. தேசிய கீத விவகாரத்தில் ஆளுநர் மாளிகை கண்டனம். ஆளுநர் பதவிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். சட்டமன்றத்திற்குள் நடைபயிற்சி மேற்கொண்டவர்தான் என்றும் விமர்சனம். வது சென்னை புத்தக காட்சி நிறைவு. 20 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையானதாக தகவல். இஸ்ரோ தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி. நாராயணன் நாளை பொறுப்பேற்கிறார். நாகர்கோவில் அருகே சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளித்த ஊர் பொதுமக்கள். மாமல்லபுரம் அருகே நடைபெற்று வந்த சர்வதேச பலூன் திருவிழா நிறைவடைந்தது. பல வடிவங்களில் வானை அலங்கரித்த பலூன்களை 3 நாட்களில் 20,000 பேர் பார்வையிட்டதாக தகவல். மேளதாளம் முழங்க பந்தளம் அரண்மனையிலிருந்து புறப்பட்டது திருவாபரண ஊர்வலம். மகரஜோதி தரிசன நாளான 14ஆம் தேதி சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு வழிபாடு. IPL கிரிக்கெட் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடங்குவதாக BCCI அறிவிப்பு. பஞ்சாப் அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் நியமனம். துபாய் கார் பந்தயத்தில் 3வது இடம் பிடித்த நடிகர் அஜித்குமார் அணிக்கு குவியும் வாழ்த்துக்கள். தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்ந்து பெயர் சேர்க்க வாழ்த்துவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.